ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன மோட்டிவ் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம படித்த ஸ்டிச்சஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மோட்டிவ் நம்ம போட போகிறோம். எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் பார்க்கலாம். நம்மளோட எந்த ஸ்டிச் உங்களுக்கு புரியலையோ அந்த ஸ்டிச்சோட கிளாஸ் வந்து டீட்டெயிலாக இருக்கும்ல, அந்த கிளாஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு திலகம் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி அதில் வந்து த்ரெட் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நான் இது மேலே காட்டா போடலை, இனி தான் போட போகிறேன். காட்டா போட்டுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஈஸியாக போட்டுடலாம். காட்டா ஸ்டிச் போடுறேன். ஜஸ்ட் அது வந்து கொஞ்சம் நம்ம கிளாத்தோட செட் ஆகிறதுக்கு தானே, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் இது மேலே டயக்னல் லோடு போடுறேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நான் லிங்க்கு தரேன். பார்க்காதவங்க அந்த லிங்க்கை போய் கிளியராக பார்த்துட்டு வாங்க. நான் ஏற்கனவே நிறைய கிளாஸஸில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டேன். அதனால் நான் சிம்பிளாக இதை சொல்லி முடிச்சிடுறேன். பாருங்கள், எப்படி போடுறேன்னு மட்டும் நல்லா கவனிங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஷேப்பில் இது எப்படி வருது அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டுட்டோரியல் நான் எடுத்தேன். நம்ம எப்பவும் போடுற அதே பேசிக் மெத்தட்லேயே தான் போடணும். ஆனால் அந்த ஷேப் மட்டும் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். அந்த கிராஸ்லேயே நம்ம கொண்டு வரணும். டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நீடில் இறங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், வந்துடும். லைட்டாக பைப்பிங் த்ரெட் தெரிஞ்சால் லைட்டாக அப்படி த்ரெட்டை நீடில் வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்காக ரொம்ப பைப்பிங் த்ரெட் தெரிகிற மாதிரி பண்ணாதீங்க. நீடில் வந்து நல்ல ரொட்டேஷன் கொடுத்து எடுங்க. ஒருவேளை த்ரெட் கட் ஆயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பழகும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ண. நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு சில்க் த்ரெட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வரலை அப்படின்னா சரி த்ரெட் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கவனிக்கணும். கவனிச்சிங்கனாலே புரிஞ்சிடும் நான் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், த்ரெட்டை எப்படி வெளியே எடுக்கிறேன், அது எல்லாம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், கீழே வரும்போதும் கரெக்டாக அதே கிராஸ் வந்து மாறாமல் கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், ஒருவேளை கீழே உங்களுக்கு த்ரெட் வந்து ரொம்ப கட் ஆகுது அப்படின்ட்டு தோணுதுன்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லி தந்த மாதிரி லைட்டாக க்ளூ வந்து கொஞ்சமாக தேய்ச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ அந்த த்ரெட்டானது உங்களுக்கு பிரியாமல் கரெக்டாக வரும். கீழே கவனிங்க. ஃப்ரேம் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். பாருங்கள்,
சில்க் த்ரெட் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி நிறைய ப்ராக்டிஸ் எடுக்க தான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சில்க் த்ரெட் வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் எங்கெங்கே நீடில் இறக்குறேன், எப்படி இன்சர்ட் பண்ணுறேன், த்ரெட் எப்படி வெளியே எடுக்கிறேன், அது எல்லாமே கண்டிப்பாக புரியும் நல்லா கவனிச்சிங்கன்னா மட்டும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒன்று நம்ம படிக்கும்போது தானே அதோட பற்றின நாலேஜ் நமக்கு வரும். உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேமை கூட வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் ரொட்டேட் பண்ணி தான் போடுவேன். ஆனால் நம்ம ஃபஸ்ட்லேயே ஒரே ஷேப்பில் படிக்கிறது நல்லது. ஃப்ரேமை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டே படிக்கிறது நல்லது. ஆனால் எனக்கு அதை விட இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் இது தான் ஃபாலோ பண்ணுறேன். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன், பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த்ரெட் லோடு முடிச்சுட்டு த்ரெட் லோடுக்கு உள்ளே வந்து சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வெளியில் அவுட்டர் லைனில் பீட்ஸ் போட்டிருக்கேன். கரெக்டாக அந்த ஷார்ப் ஏஜ் கொண்டு வந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். அதனால அதிகம் அதில் கவனம் செலுத்துங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதாக இருக்குது இல்லை மீட்டர் செயின், நம்ம ஏற்கனவே படித்த மீட்டர் செயின் வெளியே அவுட்லைனில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம ஏற்கனவே படித்தது மட்டும்தான் இதில் நான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக எல்லா கிளாஸோட லிங்க் தரேன். அதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம்ல, அதனால நான் டைரெக்டாக இப்போ இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுட்டு கட் பண்ணிடலாம். மீட்டர் செயின் அவுட்டர் லைனில் தானே நம்ம போடணும், அதனால் அவுட்டர் லைனில் கரெக்டாக வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிட போகிறோம். கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் வரணும். இப்போ நான் கரெக்டாக இதில் எடுத்து கட் பண்ணிடுறேன். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு மீட்டர் செயினை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஷார்ப் ஏஜிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதிலிருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கரெக்டாக அந்த ஷார்ப் ஏஜில் கொண்டு வந்து முடிக்கணும். ஷார்ப்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதிகம் அதில் கவனம் செலுத்துங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக நான் இங்கேருந்து ஷார்ப் ஏஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மல் சரி த்ரெட் எடுத்துக்கோங்க எப்போவும் போடுறது. இப்போ நான் இதை நம்மளோட மீட்டர் செயின் கிளாஸ் பயன்படுத்தி இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணாமலே ரன்னிங்லேயே போடுறேன். நம்ம இதில் 2 மெத்தட் பார்த்துருக்கோம்ல, அதில் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நான் அதில் ஃபாலோ பண்ணி நான் போடுறேன். நல்லா நெருக்கமாக ஒட்டி போடணும். பீடு பக்கமாக நல்லா இன்சர்ட் பண்ணுங்கள் நீடில். எப்பவும் ஒட்டிகிட்டே போடணும், ஸ்டிச் போடணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பழகும்போது கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் ஒர்க் பண்ண ரன்னிங்லேயே போட ட்ரை பண்ணுங்கள். ஒரே இதிலையே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. உங்களோட டைம் சேவ் ஆகிற மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து மீட்டர் செயின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்டர் லைனில் அகெயின் நம்ம ஏற்கனவே போட்ட மோத்தி பீட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பீட்ஸ் வந்து போடும்போது ஒவ்வொரு பீட்ஸாக தான் போடணும். 2 பீட்லாம் போடாதீங்க. ஒருவேளை சுகர் பீடுக்கு கூட நீங்கள் 2 பீடு போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 2 பீடுக்கு மேலே சுகர் பீட்லேயும் போடக்கூடாது. ஆனால் மோத்தி பீடில் நீங்கள் 2 பீடு மேலே போட்டிங்கன்னா நெருக்கம் கிடைக்காது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரேமில் கிளாத்தை போட்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. பீட் நல்லா ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கழட்டி எடுத்த பிறகு நமக்கு அது என்ன ஆகும்,
பீட்ஸ் எல்லாம் மூவ் ஆகி கிடுகிடுன்னு ஆடுற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு பீடாக போடுங்க. இப்போ நான் பாருங்கள் அந்த ஷார்ப் எட்ஜுக்கு வந்துட்டேன். இப்போது நமக்கு சரியாக அந்த ஷார்ப் எட்ஜ் வரணும் அப்படின்னா ஒரு பீடு வச்சு நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு அந்த ஷார்ப் நமக்கு கிடைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீடு கூட நீங்கள் மேலே கொடுத்துட்டு அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரலாம். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு. ஷார்ப்னஸ் கரெக்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது வந்து நான் சும்மா சிம்பிளான மோட்டிஃப்னு தான் நான் எடுத்தேன். ஆனால் மோட்டிஃப் வந்து இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள் இதில் இந்த பீட் தான் போடணும், அதாவது மோத்தி பீட் தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் நார்மலாக சுகர் பீட் வச்சுருக்கீங்கன்னா சுகர் பீட் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள் இது ஃபுல்லாக போட்டாச்சா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் லைனில் சுகர் பீட் போட்டிருக்கேன், அடுத்தது த்ரெட் லோட், அடுத்தது மோத்தி பீட், அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின், அதுக்கப்புறமா மோத்தி பீட் போட்டிருக்கேன். இப்போ சென்டரில் என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். சென்டரில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே லீஃப் ஸ்டிச் சொல்லி தந்தனால லீஃப் ஸ்டிச் வந்து போடலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சிம்பிளாக ஒரு திலகம் ஷேப் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். ஆனால் அகெயின் அப்படியே நான் ஒவ்வொன்றா பண்ண எனக்கு ஐடியாஸ் கிடச்சிது இப்படி பண்ணலான்ட்டு. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே லீஃப் ஸ்டிச் போடலை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணிக்கலாம், இதே ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் லீஃப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் லைனில் சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவுட்டரில் திலகம் ஷேப் போட்டுட்டு அப்புறம் நம்ம போட்டிருக்கதையே மோத்தி பீட், ஸ்டோன் செயின், அப்புறம் மோத்தி பீட்ஸ் இப்படியும் போடலாம். நான் ஃபஸ்ட்லேயே திலகம் ஷேப் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால தான் எல்லாமே நான் நெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக லீஃப் ஸ்டிச் போட்டுகிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் நான் லீஃப் ஸ்டிச் போடுறேன். இது ஃபுல்லாக உள்ளே கவர் பண்ணணும், அதுதான் நம்மளோட தாட். சுகர் பீட்லேயே நம்ம இதுக்குள்ளே எதுவும் டிசைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ரொம்ப பீடாக இருக்கக்கூடாது, அப்படி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், சாரீ போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நம்ம போடுறது இப்போ லீஃப் லோடு தான். ஏற்கனவே நம்ம எம்போஸ்ட் லோடு எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, இது நார்மல் ஃப்ளாட் லோடு தான் நான் போடுறேன். நான் எல்லாத்தோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மேல் ஐக்கான்லேயும் தரேன். நீங்கள் பாருங்கள், நம்ம அந்த கிளாஸில் வந்து நல்ல டீட்டெயிலாக கிளியராக பார்த்துருக்கோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நான் ஸ்பீடாக உங்களுக்கு சொல்லித்தரணும், அதாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மோட்டிஃப் டிசைன் நான் எடுத்திருக்கிறேன். பாருங்கள் அது ஃபுல்லாக கவர் பண்ணி நல்ல நெருக்கமாக நான் போடுறேன். கொஞ்சம் சைடு வந்து கொஞ்சம் கேப்பும், கீழே நம்ம ஸ்டிச் வந்து குட்டி லாக் போடுற இடத்துல கொஞ்சம் நெருக்கமாகவும் வருது. நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்துலேயே சென்டரில் லாக் போட்டுக்கோங்க, வேறு வழி இல்லை. நம்ம முதல்லையே லீஃப் ஸ்டிச்சிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக வரும். அதனால் பார்த்து பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். இந்த டிசைன் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவில் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து கரெக்டாக கீழ் பார்டரில் வந்து நம்ம நெக்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்லீவோட சென்டரில் இந்த மோட்டிஃப் எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அந்த ஸ்டோன் செயின்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால அது ரொம்ப கிராண்டாக இருக்கும். நைட்லாம் அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா மின்னுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இப்போது இதை மட்டுமே நம்ம ஒரு டிசைனாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு இன்னும் இதை கிராண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதுக்கு நான் 2 மெட்டீரியல் வச்சுருக்கேன் பாருங்கள். ரைஸ் பீட் அப்படின்ட்டு சொல்லுவோம், அப்படி இல்லைனா கோதுமை பீட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த பீட் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இதுவும் பீடு கூட சேர்ந்தது தான். நம்மளோட மோத்தி பீட்ஸ், சுகர் பீட்ஸ்லாம் இருக்குது இல்லை, அது கூட சேர்ந்தது தான் இந்த ரைஸ் பீடும் இந்த கோதுமை பீடும். இந்த 2 பீடை வச்சு நான் வந்து இது வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பீட் தான் இப்போ யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். உங்களுக்கு இந்த பீடு பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் காட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பீடு நம்ம போடுறதுக்கு கண்டிப்பாக செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதாவது துணி என்ன கலரோ அந்த கலரில் தான் நீங்கள் த்ரெட் எடுக்கணும். அப்படி இல்லைனா பீடோட கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. பீடு கலர் கூட வேண்டாம், மேக்ஸிமம் கிளாத்தோட கலர் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு சுகர் பீடும் ஒரு கோதுமை பீடும் எடுத்திருக்கிறேன்.
தெரியுதா? ஒரு சுகர் பீட், ஒரு கோதுமை பீட் எடுத்து இப்போ இந்த சென்டர் இருக்குதுல்ல, இந்த சென்டரில் நம்ம போட போகிறோம். எப்படி போடுறோன்னு பாருங்கள். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே பேக் செயின் போட்டு எடுத்துட்டு கரெக்டாக அந்த பீடும் நம்மளோட திலகமோட பீடும் சந்திக்கிற மாதிரி அந்த இடத்துல குட்டியாக ஒரு சின்ன லாக் போட்டுட்டு, அது பக்கத்தில் அடுத்த நம்ம எந்த இடத்துல பீட் போட போகிறோமோ அந்த இடத்துல லாக் போட்டு, அகெயின் மேலே ஒரு லாக் போட்டு குட்டி லாக், அப்புறமா கீழே அந்த பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பீடு நிற்கிறதுக்காக ஒரு லாக், அப்புறமா சைடில் ஒரு லாக், கீழே 2 லாக் வரணும், மேலேயும் 2 லாக் பாருங்கள். போட்டுட்டு கீழே அந்த பீடை நெருக்கி ஒரு லாக், பக்கத்தில் ஒரு சின்ன லாக் போட்டுட்டு இனி மேலே 2 லாக், இனி கீழே, அதாவது கிராஸ் ஆர்டர்லேயே நான் வந்து இந்த பீடை போடுறேன் பாருங்கள். கீழே பீடை போட்டுட்டு கீழே ஒரு லாக், பக்கத்தில் ஒரு லாக் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு சைடில் ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு லாக். இதுவே ஆர்டர் வைஸில் நான் போடுறேன். நீங்கள் வந்து நீடிலில் வந்து கோதுமை பீட், ஒரு சுகர் பீட் அந்த ஆர்டர் வைஸில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிங்க, கண்டிப்பாக புரியும். டவுட்னா கேளுங்க, இன்னும் கிளியராக நம்ம வீடியோ போடுவோம் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கீழே 2 லாக் வரும், மேலே 2 லாக் வரும். கீழே பீட் போடும்போது கீழே அந்த நெருக்கத்தில் ஒரு லாக், பக்கத்தில் ஒரு குட்டி லாக், மேலே ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு லாக். இதே ஆர்டரில் தான் மாறி மாறி வருது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நான் ஹாஃப்லையே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே வர இதே லைன் வந்தேன்னா நல்லா இருக்காதோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதனால பாதி வர மட்டும் இந்த செயின் நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன், இந்த பீடு போடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அப்படியே எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது போலவே இந்த சைட்லேயும் நான் போடுறேன், எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம். இதே ஆர்டர் வைஸில் நம்ம எந்த பேசிக் மெத்தடில் போட்டோமோ அதே மெத்தடில் இந்த சைடும் நம்ம போடலாம் பாருங்கள். அதே மெத்தடில் தான் கிராஸில் வர்ற மாதிரியே போடுறேன். அங்கே எப்படி செயின் போட்டு லாக் போட்டோமோ அதே லாக் தான் பாருங்கள். ஒருவேளை அயன் நீடிலில் பீட் நீடில் போட கஷ்டமாக இருந்தது அப்படின்னா த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இது ஃபுல்லாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படி தானே, நம்ம கீழ் போர்ஷன் முடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பெரிய சைஸ் மோத்தி பீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இருக்கிறதுலையே பெரிய சைஸ் மோத்தி பீட்ஸ். இந்த மோத்தி பீட்ஸை வந்து அந்த கோதுமை பீட்ஸ் அடியில் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த ஹாஃப் லைன் மட்டும் அது மட்டுமே கொடுக்காம, மோத்தி பீட் மட்டுமே கொடுக்காம ஒரு மோத்தி பீட், ஒரு சுகர் பீட் கொடுக்க போகிறேன் பாருங்கள். அந்த பஞ்சிலேருந்து எப்படி எடுக்கிறேன்ட்டு அந்த த்ரெட்டை அப்படியே கையில் பிடிச்சிட்டு நீடியில் அந்த த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே அந்த த்ரெட்டை நம்ம கீழே இழுத்துட்டோன்னா நமக்கு பீடு வந்து நீடியில் ஏறிடும். இந்த பீட்ஸ் வந்து நமக்கு பஞ்சாகவே கிடைக்கும், அப்படி வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குதுன்ட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்காக தானே கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக ப்ளவுஸில் ஸ்லீவில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பட்டுப்பாவோட சட்டை ரெடி பண்ணுறீங்கன்னா அதில் கூட சென்டரில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போல் நீங்களும் ஆரி கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி.